ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். சாதிபூதாதிதைவம் மாம் சாதியஜ்ஞம் ச யே விதுः பிரயாணகாலேபி ச மாம் தே புதுர்யுக்தசேதசः. ஓம் தத்சத் இதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுனசம்வாதே ஞான விஞ்ஞான யோகோ நாம சப்தமோத்யாயः. ஸ்ரீகிருஷ்ணார்பணமஸ்து. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் நிறைவு ஸ்லோகம், அதாவது 30வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சொல்லிதான் இந்த ஒரு அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார் நம்மளோட கிருஷ்ணர். அப்படி இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் சொல்ல வர விஷயம் என்ன என்றால், அர்ஜுனா, எந்த ஒரு பக்தர் தன்னோட இறுதி காலத்தில் அவர் இறந்து போகும் அந்த இறக்கும் தருவாயில் நான் தான், அதாவது கிருஷ்ணர் சொல்றார், நான் தான் அந்த இறைவன் தான் அதி யக்ஞம், அதிபூதம், அதி தெய்வம் ஆகிய இந்த 3 தத்துவங்களுக்கும் அந்த 3 தத்துவங்களையும் படைத்தவராகவும் இந்த 3 தத்துவங்களாகவும் இருக்கிறார் என்று யார் உணர்றாளோ, அதாவது அதிபூதம், அதி தெய்வம், அதி யக்ஞம், இந்த 3 விஷயங்களையும் யார் உணர்றாளோ, அப்படி இந்த 3 விஷயங்களுக்கும் உள்ள இருக்கும் அந்த இறைவன், இந்த 3 விஷயத்தையும் நமக்கு தரும் அந்த இறைவன், அவரே நம்ம வழிபட வேண்டும், அவரோட அருள் இருந்தாலே போதும் என்று யார் நினைக்கிறாளோ, இறக்கும் தருவாயிலும் அந்த இறைவனின் சிந்தனை யாருக்கு வர்றதோ அவளுக்கு அந்த நொடியே மோட்சம் கிடைக்கும். அவ இதுவரைக்கும் வாழ்க்கையில நினைக்கவே இல்லை இறைவனை பற்றி. ஆனால் இறக்கும் தருவாயில் அந்த இறைவனின் சிந்தனை ஒரு நொடி வந்துடுத்து, ஒரு கணம் வந்துடுத்து என்றால் அது ஒன்றே போதும் அவளுக்கு முக்தி அளிப்பதற்கு என்று கிருஷ்ணர் சொல்றார். இந்த அதி யக்ஞம் என்றால் என்ன, அதிபூதம் என்றால் என்ன, அதி தெய்வம் என்றால் என்ன, இதெல்லாம் தெரிந்து கொள்ளணும் என்றால் அடுத்த அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகத்திலே அது சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அதனால் 8வது அத்தியாயத்தில், அடுத்த அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகத்தில் அதை பார்ப்போம். ஆனால் அதி யக்ஞம் என்று ஒன்று இருக்கு, அதி தெய்வம், அதிபூதம் என்று ஒன்று இருக்கு. இதற்குள்ள வசித்து கொண்டிருக்கும், இதற்குள்ள இருக்கும் இறைவன், இதை படைத்த இறைவன், அப்பேற்பட்ட அந்த இறைவனை வழிபட்டோம் என்றால் நமக்கு மோட்சம் கிடைக்கும். இறுதி தருவாயில், இறக்கும் தருவாயிலும் அவரை நினைத்தோம் என்றால் நமக்கு மோட்சம் கிடைக்கும் என்பதுதான் இந்த இடத்தில் நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் வாழ்க்கை முழுவதும் அந்த இறைவனை நினைக்கவில்லை என்றாலும், அந்த நினைக்கும் அந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கல என்றாலும், இறக்கும் தருவாயில், அந்த இறக்கும் அந்த நொடியில் அந்த பகவானை நம்ம நினைத்தோம், அவரின் சிந்தனைக்கு நம்ம மாறினோம் என்றால் அந்த நொடியே நம்ம மோட்சம் பெறுவதற்கு, முக்தி பெறுவதற்கு தகுதியானவர்களாக மாறுகிறோம், நமக்கு மோட்சமும் கிடைக்கிறது என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் 30வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.